வாசிங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பஞ்ச காலத்திலே இன்றைக்கு யோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசித்த வசனத்தின்படி செய்தி தலைப்பாக பஞ்சம் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். அந்தபடி நாள் இருந்தபடி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கிறார் நம்முடைய சிறையில் ஒருமைப்படுத்துவோமா? தேசத்து வழிநடத்த பரலோகப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலும் பஞ்சம் என்கிற தலைப்பில் எங்களோடு பேசுகிறீர். உடைய வார்த்தைகள் கேட்டு அதனால் சிறப்பட பலப்பட ஆண்டவரே ஸ்தோத்திர நிலையில் எங்கள் உதவி செய்வதாக. பஞ்ச காலத்திலே வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய ராஜாக்கள் அவர்கள் எவ்விதமாக நடந்து கொண்டார்கள், எவ்வித காரியத்தை செய்யக்கூடாது, எப்படி நாங்கள் ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக எங்களோடு பேச போகிறீர். நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவருடைய மகத்துவங்களை மறைப்பொருள்களோடு கூட வெளிப்படுத்தும். நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முன்னலையிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த தேவஜனமே, வாசித்த யோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்து வெட்டுக்கும் விலைக்கு வைப்பார். ஆமென். சமாரியா தேசத்திலே பஞ்சம் அங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே எத்தனையோ பேர் புசிக்க ஆகாரம் இல்லாதபடியினாலே மண்ணை காய வைத்து அதை தட்டையாக்கி அதை ஆகாரமாக்கி புசிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய உலக நாடுகளில் பல நாடுகள் பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் வாசித்த வசனம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது. பஞ்சத்திலே அவர் உம்மை மரணத்துக்கு விலைக்கு மீட்கிறவர். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில பஞ்சம் ஏற்படும் போது அல்லது தரித்திரம் ஏற்படும் போது, வறுமை ஏற்படும் பொழுது நாம் எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய சபையில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்பதாக புதிதாக வந்த ஒரு குடும்பம் என்னிடத்தில் விதமாய் சொன்னார்கள், ஏன் அந்த ஆலயத்துக்கு வரும், ஆண்டவரை சேமிச்சுட்டு இருக்கிறோம், கர்த்தரோடு நெருங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை இன்னும் இல்லையே ஐயா, என் கணவர் குடி பழக்கத்திலிருந்து இன்னும் விடுதலையே இல்லையே ஐயா, எப்போதான் ஐயா ஆண்டவர் செய்வார், நான் ஆண்டவரை நம்பி விக்கிரக சிலையெல்லாம் எடுத்து போட்டுக்கினே. என் குடும்பத்தார் என்ன சொல்றாங்க, ஆலயத்துக்கு போய் நின்னா நல்லா இருக்க, இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லையே, உன் கஷ்டம் மாறின பாடு இல்லையே, உன் வறுமை இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஒரு சில நேரம் என்ன தோணுதுன்னா, பின்வாங்கி போயிடலாமா, இல்லைன்னா விக்கிரக வழிபாட்டில் போயிடலாமா, இப்படிலாம் பேசும்போது அது எனக்கு ரொம்ப மனநோவாக இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையான்னு சொல்லி அந்த குடும்பத்தாரிடத்தில் கேட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், ஒருபோதும் சோதனைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இவ்வளோ காலமாக அதனுடைய அடிமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விக்கிரக வழிபாடு அடிமைத்தனத்தில், இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர்கிட்ட வந்திருக்கிறீங்க. இவ்வளோ காலமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா, அது சில காலம் உங்களை என்ன பண்ணோம், 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்லித்த மாதிரி சில காரியத்தை உண்டு பண்ணோம். ஆனால் முடிவில் கர்த்தர் நமக்கு செய்து கொடுப்பாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் முடிவில் கர்த்தர் நமக்கு உயர்வு தருவார். தலை நிமிர்ந்து கை தூக்கி அழிங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அந்த குடும்பத்தாருக்கு சொன்னேன், அந்த அம்மாவை தேய்ச்சேன், பயப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமா அவளை உயர்த்தி ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அதுக்கு ஆலோசனை சொன்னேன். நேற்று தினம் அந்த வீட்டுக்கு நாங்கள் போய் ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டு புதிதாக அநேக பொருட்கள் வாங்க அந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். அந்த வீட்டில் போய் உட்காரும் போது அந்த பழைய நினைவுகளுக்கு வருகிறது. அன்னைக்கு அவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு இன்னும் சொல்லப்பட்ட பாடிலேயே எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே, என் கணவர் குடி பழக்கம் மாறல, சரியான வேலை இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பு வேலை இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது ஐயான்னு சொல்லி சொன்ன அந்த நாட்களை நான் நினைத்து பார்த்தேன். இதை கர்த்தர் அவர்களுக்கு நல்ல வீட்டை, நல்ல ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுத்தி
அவங்களுடைய குடும்பத்து வேண்டிய மட்டும் தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் வறுமைகள் வரும்போது, இல்லாமை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தோண்டு போறோம் இல்லையா? ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, நான் மறந்துட்டாரு, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறாரு, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுமதிக்கிறாரு, நான் தரித்திரத்தின் மத்தியில் இருக்கிறேனே, வறுமையின் மத்தியில் இருக்கிறேனே, என் குடும்ப வாழ்க்கையில நான் இல்லாமையில் இருக்கிறேனே, எப்ப என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும், எப்ப எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகும், என் கணவர் எப்ப மனம் திரும்புவார், என் பிள்ளைகள் எப்பொழுது என் பேச்சுக்கு அடங்குவார்கள், எப்பொழுது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், எப்பொழுது என்னுடைய வீட்டு வேலை முடிவுக்கு வரும், எப்பொழுது எனக்கு வரவேண்டிய பணம் என் கைக்கு வரும், பல கேள்விகளோடு கூட இன்றைக்கு நம்ம காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பஞ்ச நிலைமையில, தரித்திர நிலைமையில, வறுமை நிலைமையில கூட நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த காலவெளியில தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு இந்த நாளில சொல்ற வார்த்தை என்ன? பஞ்ச காலத்திலே அவருமை மரணத்துக்கும் வெள்ளைக்கு மீட்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உன்னுடைய பஞ்ச காலத்தில் உன்னை உயிரோடு காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யூடியூப்ல அல்லது கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா, சோமாலியா போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏற்பட்ட பஞ்சத்துக்கு அளவே அவ்வளவு கொடுமையா இருக்கு. அவ்வளோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நல்ல திடகாத்தமா இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற ஆண்கள் பிள்ளைகள் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் முதல் கொண்டு எல்லாருக்குமே எலும்பு தெரியும். சும்மா தோல் லேசா அப்படி மூடி இருக்கும், மற்றபடி எல்லாரும் எலும்பு தோலுமா தான் இருப்பாங்க. பசி, ஆகாரம் இல்லை, சரியான வேலை இல்லை. இந்த அரசாங்கம் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு கொண்டு இருக்காரு. இந்த காலவெளியில ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவிதமாய் கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, Psalm 33 verses 19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். வாசித்த வசனம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காப்போம், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது? 12ஆம் வசனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்ப கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் என்ன? பஞ்சத்தில் அவர்கள் என்ன பண்ணுவாரா? உயிரோட காப்பாற்றுவார். யார் மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கிறது? கர்த்தருடைய ஜனத்தின் மீது கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், மேல கண்ணோக்கமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள், வேதத்தில் இருக்கிறதான ஊழியர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பஞ்ச நிலைமையில அவர்கள் என்ன செய்தார்? அவங்களை பார்த்து நீங்களும் நானும் செய்யக்கூடாதது என்ன, செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து வசனத்தின் வாயிலாக நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verses 10. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்து தேசத்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். இங்க நான் வேதத்துல பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இப்ப ஆபிரகாம் எங்க இருக்கணும்? எங்க போகக்கூடாது? கர்த்தர் காண்பிக்க தேசத்துல ஆபிரகாம் என்ன பண்ணணும்? இருந்திருக்கணும், வாசம் பண்ணிருக்கணும். ஆண்டோடைய அனுமதி இல்லாம ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கூடாது? எங்கேயும் போகக்கூடாது. ஆனா ஆபிரகாம் நாட்கள்ல அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்டபடினால ஆபிரகாம் தன் மனைவி சாராயை அழைத்து கொண்டு எங்க போனாரு? எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாம் தன் மனைவி பார்த்து சொல்றாரு, பாரு நம்ம எகிப்துக்கு போறோம், அங்க சோன்சோ ஆட்கள்லாம் இருப்பாங்க, அதனால மனைவியும் சொன்னா என்னை காலி பண்ணிட்டு உணவு உயிரோடு வச்சிருவாங்க. அதனால நான் உங்களுக்கு வேணும்னா, நம்மளுக்கு முக்கியம்னா, நான் காப்பாற்றப்படணும்னா, நான் உயிரோடு இருக்கணும்னா என்ன சொல்லணும்? கேட்கறது சொல்லிட்ட சகோதரின்னு சொல்லணும். அல்லேலூயா. அவ்வளோதான். அதே மாதிரி சாரா என்ன பண்றாங்க? நான் அவருடைய சகோதரி அண்டிட்டாங்க. அந்த பார்வன் என்ன பண்ணிட்டான்? அரண்மனைக்கு அழைச்சிட்டு போயிட்டான், அதாவது கடித்துட்டு போயிட்டான் சாராயை. அங்கே அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகும்போது ராத்திரியில் கர்த்தர் தரிசனமாக ஆபிரகாம் தீர்க்கதரிசி
அல்லேலூயா. தீர்க்கதரிசி மனைவி தொட்ட நினைச்சாவே ஒரு கவலை தான் விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அவங்க ஒரு வாதை ஏற்படுத்திட்டார். எகிப்து அரண்மனையில் ஒரு வாதையை, பார்வோனுடைய அரண்மனையில் ஒரு வாதை ஏற்படுத்தினார் பாரு. மறுநாள் அவன் ஓடி வந்து ஆவணம் சொல்றான், உன் மனைவி என்றது என்கிட்ட சொல்ல மறைச்சிருக்கீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்ய பார்த்தியப்பா, மனைவி அழைச்சி தாராளமாக போ. அது மாத்திரம் இல்லாமல் உனக்கு நான் என்ன பண்ண வெகுமானங்கள் எல்லாம் கொடுத்தாரு. முதல்ல இந்த இடத்த ஒரு காலி பண்ணிடலாம். அல்லேலூயா. மட்டும் தெரிந்து கொள்ளணும். இப்போ ஆபிரகாமுடைய மனைவிக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா? கட்டின மனைவியே அங்க அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு காண்பித்த தேசத்துல நீ குடியிருக்காம பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்ட, அந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு இடம் பெயர்ந்து போனபடினால. அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாம, அப்படி திட்டம் இல்லாம, அவருடைய நோக்கம் இல்லாம நீ என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு இடம் மாறி போகக்கூடாது. அல்லேலூயா. உன் வழி மாறி போகக்கூடாது, உன் பாதை மாறி போகக்கூடாது, உன் தசை மாதிரி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி போகும்போது இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு முறை எனக்கு ரொம்ப அறிமுகமான ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர் மலேசியாவுக்கு புறப்பட்டார். விசா பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு புறப்பட்டார். அம்மாவை பார்த்து அங்கே நானும் கொஞ்ச நாள் வேலை செய்யலாம் என்று எத்தனித்து புறப்பட்டு சென்றார். அங்கே மலேசியா போலீசார் அவர் பிடித்து குண்டு கட்டாக சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னையும் பிடிச்சி உள்ள போட்டீங்க, நீ விடுங்க, நான் போய் நான் வேலை செய்யணும், நான் சம்பாதிக்கணும்னு வந்திருக்கிறேன்னா அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் முடியாது. தமிழ் பேசக்கூடியவர் வரவழைக்கப்பட்டு இவர் பிரச்சனை என்னன்னு விசாரித்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ்காரங்க சந்தேகத்துக்கு மேல அழைச்சிட்டு வந்தேன், ஆனா எனக்கு என்னமோ இவர் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க. அன்னைக்கு திருப்பி மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, சந்தேசத்துக்கு போயிட்டு மலேசியா இருந்து கூட அனுப்பிட்டாங்க. என்ன ரீசன்னே தெரியல. ஆனா அவரு திரும்பி ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கும்போது துக்கப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா, ஆண்டவருக்கு அனுமதி கேட்காம வந்தார். அல்லேலூயா. இது உங்களுக்கு போது சித்தமா, அவர்கிட்ட வசனம் கேட்காம நான் வந்தேன், ஆண்டவர் நான் அடையாளம் கேட்காம வந்தேன், அதனால ஜெயிலோடு திருப்பி அனுப்பிச்சு வச்சிட்டார். ஆனா போலீஸ்கார் அடிக்கல. அது இருக்கும் ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வாழ்க்கையில் இப்படி அப்படி அனுமதி இல்லாம சில காரியம் ஏற்படும் போது சில சோதனைகளுக்குள்ளாக நான் மாறி போகிறோம். குடும்பத்தில் தேவச்சனமே சில நெருக்கடிகள், சில போராட்டங்கள் வரும்போது நம்முடைய கவனங்கள் மாறி போயிடக்கூடாது. இதை திருப்தி செய்வதற்கு இது ஈடுகட்டலாம், இதை செய்வதற்கு இது பண்ணா இது நிகராயிடும், இதனால்தான் இப்படி அப்படின்னு நாமே ஒரு முடிவை நாம் ஏற்படுத்திக் கூடாது. கரங்கள் வியக்கு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, இது யாருடைய காலத்து பஞ்சம்? ஆபிரகாமுடைய காலத்து பஞ்சம். இரண்டாவது ஒரு பஞ்சத்தை பார்க்க போறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 26 verses 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். அல்லேலூயா. கவனிக்கணும். 3ஆம் வசனம் படிங்க. இந்த தேசத்துல வாசம் பண்ணு. நிறைவேற்றுவேன். நல்லா கவனிக்கிறேன். இப்ப கர்த்தர் ஈசாக்கு கிட்ட வாக்கு கொடுத்தாரு, நீ இந்த தேசத்துல தான் வாசம் பண்ணணும். ஈசாக் அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனா இருக்கிறேன், அவன் இந்த தேசத்துல தான் அவன் வந்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதனால இந்த தேசத்தை விட்டு நீ செய்யக்கூடாது, எங்க போகக்கூடாது, இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். அப்படி கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தோம். இந்த ஈசாக்கு 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. ஈசாக்கு எங்க போனது? கேராரிலே குடியிருந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஈசாக்கு உடம்புல யாரோட ரத்தம் ஓடிட்டு இருக்குது? ஆபிரகாம் அப்படி ரத்தம் ஓடிட்டு இருக்குது. ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்போது தன் மனைவி என்ன சொல்லணும்னு சொன்னாரு? சகோதரின்னு சொன்னார்.
இல்லையா? அதே வழியை ஈசாக்கு பின்பற்றாரு பாருங்க. 7ஆம் வசனம். அவ்விடத்த மனிதர்கள் அவன் மனைவி விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு எப்படி இருந்தாங்க? அழகுள்ளாதபடியால் அவ்விடத்த மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொள்வார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அன்னைக்கு ஆபிரகாம் என்ன நினைச்சாரோ, என்ன யோசிச்சாரோ, என்ன சொல்றது பயந்தாரோ, இப்ப அதே வேலையை ஈசாக்கு செய்யறாரு. அல்லேலூயா. பாருங்க, அந்த பிளட்டிங் வந்து பாருங்க, அதே சுபாவம் வந்து பாருங்க. ஆபிரகாம் எதை விதைக்கிறாரோ அந்த விதையை மகன் அறுக்கிறாரு பாருங்க. பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் எப்படி எகிப்துக்கு போனாரோ, இப்ப ஈசாக்கு பஞ்சம் வரும்போது என்ன பண்றாரு? பெலிஸ்தருடைய தேசத்துக்கு கேராருக்கு போறாரு. கைதி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? இந்த தேசத்துல நீ என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ போனோம், உன் சந்ததியை அந்த தேசத்துல தான் பெருகப்படுவேன்னு சொன்னார். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரிட்ட வார்த்தையை கட்டளை மீறி அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. இப்ப ரெபேக்காவையும் அழைச்சிட்டு போயிட்டான். மன்னித்துக் கொள்ளுங்கள். ரெபேக்காவை அழைக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு இவங்க எத்தனை பண்றாங்க. அதுக்குள்ள இந்த ஈசாக்கு தன் மனைவியோடு தன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விளையாடிட்டு இருக்கிறத ஜன்னல ஒருத்த பார்த்துட்டான். அவன் போய் சொல்லிட்டான், பெலிஸ்தர்கிட்ட போய், ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான், மனைவி சகோதரி இருக்கிறான். சகோதரியில அது அவன் மனைவி பொய் சொன்னான். அல்லேலூயா. அவன் கூப்பிட்டு விசாரிக்கிறான், நீ ஏன் அப்படி பொய் சொன்ன? ஏன் அந்த மாதிரி சேர்ந்து கவனிச்சிங்களா? இந்த நிர்பந்தமான நிலைமை வர காரணம் என்ன? பஞ்சம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் சில பற்றாக்குறை வரும்போது, தேவை வரும்போது நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம மாற்றிக்கொள்கிறோம். சரி, இது பண்ணா சரிப்பட்டு வருமா, அது பண்ணா சரியா இருக்குமா? கவனிக்கணும் தேவச்சனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சில தரித்திரம் வரும்போது, வறுமை வரும்போது நம்முடைய கவனங்கள் மாறி போயிடக்கூடாது. அப்பதான் சோதனை நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. பிசாசு அந்த சோதனையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிருவான்? வலையில சிக்க வச்சிருவான். விழுந்து போகாத. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு இப்படி ஒரு அமௌண்ட் வர வேண்டியிருக்குது, அந்த அமௌண்ட் வந்தா அவர் பல நன்மைகளை செய்வார், தலா 1 லட்சம் ரூபாய் தருவார், அது எப்படி ஆகலும் தடை நீங்கி வர வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பின்பு அது எங்க வரணும்னா ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தால் இவர் தான் சொந்த காசை தோராயமா என்ன செய்யணும்? ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு இவர் முன்பணம் கட்டினார்தான் இவரை நம்பி அனுப்பிச்சிருக்கிற பொருளோ வெகுமதியோ அல்லது பணமோ இவர் கைக்கு என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. அப்ப இது உண்மைதானான்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? இன்னொருத்தருக்கு விசாரிக்கிறார். அப்ப அவர் சொன்னாரா, இந்த மாதிரி நம்பி நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து பணம் இருக்கிறாங்க, நீ அப்படி ஏமாந்து போகாத. நிறைய சொல்லி பார்க்கலாம். சில நேரம் நம்முடைய கண்களுக்கு சில காரியங்கள் இன்பமாக இருக்கும், நல்லது போல தோன்றும். ஆனா ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கிடக்கூடாது. விழுந்துட்டோம்னா திருமணி எழுதுகிறது கஷ்டம். அது சில இன்பங்களை ஏற்படுத்தும். துவக்கம் நமக்கு அது சந்தோஷமா இருக்கும், முடிவு சஞ்சலத்தில் கொண்டு வந்து இருக்கும். ஒரு முறை எனக்கு இது போல தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது தொடர்ச்சியா போன் வந்துட்டே இருக்கு. ஏதோ அவசரம் போல ப்ரே பண்ணும்போது திரும்ப வந்துருக்கு சொல்லி எடுத்து விசாரிச்சா அந்த நபர் என்கிட்ட சொல்றாரு, நான் டெல்லியிலிருந்து பேசுறேன் அப்படின்றாரு. டெல்லியிலிருந்து பேசுறீங்களா? தமிழ் பேசுறீங்களே? ஏன்னா எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து ஒரு ஜவங்குருவி சொல்ல வராது என்னமோ தெரியல விசாரிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, உங்க நம்பருக்கு 64,000 ரூபாய் கொண்ட சாம்சங் போன் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. அல்லேலூயா. சில நேரம் விசாரிப்பேன், சில நேரம் நானும் கொஞ்சம் வேடிக்கை பண்ணுவேன். எங்க விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எடுத்துக்கிறேன். இல்லை சார், இந்த பணம் இந்த பொருள் உங்களுக்கு வந்து சேர்ந்தா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல 3,500 ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அமுச்சு வச்சுதான் நீங்க அந்த காசை வாங்கிக்கலாம். 64,000 ரூபாய் இருக்குது, 3,500 ரூபாய் எங்க இருக்குது ஐயா. இது கம்பேர் பண்ண முடியாது. இது எப்படி நம்புறது? இது உங்களுக்கு ஆஃபர், நீங்க சொன்னீங்கன்னா அமுச்சு வைக்கிறோம், இல்லைன்னா விட்டுரும் அப்படின்னா. அப்போ நான் உடனே எனக்கு அறிமுகமானவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்களுக்கு சொன்னாங்க, இதை மாதிரி நம்பி சில பேர் சாம்பிள் ஃபோனு தெரியுமா?
பேட்டரி இருக்காரு, ஒர்க் ஆகாது. அது மாதிரி ஃபோன் வரும். சில பேருக்கு கல்வி மண்ணெல்லாம் பார்சல் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், திரும்ப ஃபோன் போட்டு எனக்கு அந்த 64,000 ரூபாயும் வேண்டாம், சாம்சங் ஃபோனும் வேண்டாம், இதோட எனக்கு ஃபோனும் பண்ணாதுன்னு சொல்லி வச்சுட்டேன். அல்லேலூயா. அடுத்த சில நாள்ல நம்முடைய சபை சார்ந்த ஒரு சகோதரர் எனக்கு கேட்குறான், அது ஐயா இது மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, 3,500 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினா கையில் வந்துடுமா, காஸ்ட்லியான ஃபோனா, 2 நம்பருக்கு விழுந்துச்சா. நான் சொன்னேன், இந்த மாதிரி சொல்லியா நிறைய ஏமாற்றம் பண்ணாங்கன்னா எனக்கு கூட ஃபோன் வந்துச்சு தம்பி அப்படின்னு. கேட்கலாம். இல்லை இல்லை நான் கட்டாயம் என்ன பண்ணுவேன், வாங்கினேன் தீர்வாங்க. சரி, அதுக்கப்புறம் ஊப்பாடு நீ பட்டு தான் தீர்ந்துன்னா இருக்குது, வேற என்ன செய்யும். இவர் போய் போஸ்ட் ஆஃபீஸில் 6 ரூபாய் 3,500 ரூபாய் கொடுத்து அங்கேயே பிரித்து பார்த்தா அதில் கல் மண்ணெல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பார்சல் பண்ணி வச்சிருக்கிறார். உடனே அவன் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்குறான், அந்த 3,500 ரூபாய் கொடுக்க முடியாது. பார்சல் உங்கள் கையில் வந்துச்சுன்னா இனிமேல் அந்த பணம் ஒன்றும் கிடையாது. அவன் அப்புறம் ஃபோன் போட்டு அவன் பேசி என்ன பிரயோஜனம், அவன் கேள்வி கிட்ட என்ன பிரயோஜனம், சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், ஏமாந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில சில ஏமாற்றம் தேவையில்லாமல் நமக்கு வரும். அல்லேலூயா. நல்ல மனசை பறி கொடுத்தார். அப்படியான சகோதரியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது நம்ம கிட்ட வரதா இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் என்கிட்ட வரக்கூடாது. அவர் அனுமதி இல்லாமல் நானும் போகக்கூடாது. அல்லேலூயா. நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நம்ம விதமாக ஈசாக்குடைய வாழ்க்கையில அப்படி தேவசத்தை அன்றருடைய அனுமதி இல்லாமல் நடந்ததுனால தான் அந்த மனைவிக்கு சோதனை வர வேண்டியதாக போச்சு. இன்னைக்கு ஒரு அறிவியலை சொல்லுங்க பார்க்கலாம். 42:5 ஆதியாகமம் 42:5. ஆமென். ஆக அந்த 42:5 பார்க்கிறோம், கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடைய இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் காலத்துக்கு பஞ்சம் பார்த்தோம், 2வது ஈசாக்கு காலத்துக்கு பஞ்சம், 3வது யாரு காலத்துக்கு பஞ்சம், யாக்கோபுடைய காலத்துக்கு பஞ்சம். அவர் கானான் தேசத்துல பஞ்சம் உண்டானபடினாலே யாக்கோபுடைய குமாரர்கள் எகிப்தில தானியம் கொள்ளும்படி போகிறாங்க. போனதுமே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சில நாள் பொறுத்து யாக்கோபையும் அழைச்சு என்ன பண்றாங்க, எகிப்தில செட்டில் ஆகிறாங்க. தலையிலேயே சொல்லி பார்க்கலாம். யோசேப்பு இருக்கிற வரைக்கும் யாக்கோபுக்கும் அவன் குமாரர்களுக்கும் கிருபையின் காலம். அல்லேலூயா. யோசேப்பு மரித்த பின்பு அங்கிருந்து இஸ்ரவேலுக்கு எல்லாருக்கும் உபத்திரவ காலம். தலையிலேயே சொல்லுங்க. இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், சத்தமா சொல்லு, நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? உபத்திரவ காலம் எப்போ? கிறிஸ்து ஆட்சி தான் உபத்திரவ காலம். அப்ப நம்ம இப்ப கிருபையின் காலத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்கிற தானியம் நமக்கு இருக்குதுல்ல. யோசேப்புடைய காலத்துல யோசேப்பு தான் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் தானியத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. வசனம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கிருபையின் காலம். பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும்போது, அல்லேலூயா, அப்படின்னு என்ன அர்த்தம், பைபிள் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம் இனிமே வரப்போற நாட்கள்ல ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆகவே அருமையான தேவ ஜனமே, அப்போ யோசேப்பு இருக்கிறதுக்கு ஒரு கிருபையின் காலம். யோசேப்பு மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவ காலம். அதனாலதான் கர்த்தர் மோசே அனுப்பி அவர்கள் ஆலோட்டிகளால் உபத்திரவப்படுகிறதை நான் பார்த்து 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில கொத்தடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தன ஆவி. ஆமென். வசனம் நமக்கு என்ன சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அருமையான சகோதரியே நன்றாக கற்றுக்கொள். சேத்துல ஒரு கால் வச்சுட்டேன்னா எப்படியா எடுக்க முயற்சி பண்ணுவேன், 2 காலை வச்சுட்டேன்னா என்ன பண்ண முடியாது. நீ இந்த கால் அழுத்தினா இந்த கால் உள்ள போயிடும். இந்த கால் எடுக்கிறதுக்கு இடது கால் அழுத்தினா இடது கால் உள்ள போயிடும். எப்படிதான் மேல வருது? என்ன காரணம்? அடிமைத்தனத்துல சிக்கிட்ட, வெளியே வர முடியல, மீண்டு வர முடியல, தத்தளிச்சுட்டு வாழ்க்கையில சில அடிமைத்தன பாவம் இருக்குது. ஏசா மனம் திரும்பினா, ஆனா என்ன பண்ண முடியல, ஆனால் வெளியே வர முடியல, கூடாமல் போயிட்டு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Hebrews chapter 6 verse 3 படிங்க.
மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். ஒன்ஸ் நீ அடிமதனத்துக்கு ஆவி இடம் கொடுத்துட்டேன்னா நீ அதிலிருந்து மீண்டு வருவது கூடாத காரியம். பிரதர் சிஸ்டர், லிமிட்ல இருக்கும்போதே நீ அதை கண்டினியூ பண்ணிக்கணும். லிமிட் மீறிச்சுனாவே பிரச்சனை தான், அடிமதனம் தான். கடல் தண்ணி கடல்ல இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆமாவா இல்லையா? ஆமே. ஆண்டவருக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காரா? ஆமாவா இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டி வந்தா ஜனங்க வசிக்கிற நகரங்களிலே, கிராமப்புறங்களிலே, வீடுகளிலே தண்ணீர் புக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் சுனாமி என்றாங்க. அல்லேலூயா. அப்படி அந்த லிமிட்டை, எல்லையை தாண்டி சமுத்திரத்துக்கு தண்ணி உள்ள வந்தா நமக்கெல்லாம் அழிவுதான். நம்ம கவனிக்கணும். எல்லாமே ஒரு லிமிட். அந்த லிமிட்டை நீ தாண்டக்கூடாது. வாழ்க்கையில் அந்த லிமிட் தாண்டும் போது தான் இந்த அடிமத்தான பிரச்சனை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எட்டாத வரையிலும் பிரச்சனை இல்லை, தொடாத வரையிலும் பிரச்சனை இல்லை, தொட்டாதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கைது அழிவே சொல்லுங்க. எப்படி நாம மகிமைப்படுவதாக. அந்த லிமிட், இந்த இடைவெளி, சமுத்திரத்துக்கு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது? இடைவெளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமுத்திரம் நம்ம கிட்ட வந்து நெருங்கிச்சுன்னா நாம சமுத்திரத்துக்கு அடிமையாயிட்டோம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரம் என்பது உலகம். உலகம் என்பது பாவம். உலகத்தால நீங்கள் நானும் என்ன செய்யக்கூடாது? அடிமத்தன வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. உலகத்துக்கு பாவ சிற்றின்பங்களில் நம்ம சிக்கக்கூடாது. நம்ம கால் அதில் மாட்டிக்க கூடாது. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஜனமே, அப்ப எகிப்தில் இருக்கும் 430 வருஷம் அடிமைகளா இருக்காங்கன்னா அது ஒரு அடிமத்தன ஆவி. இந்த கால வேளையில் நீங்களும் நாம் அந்த அடிமத்தன ஆவியிலிருந்து வெளியே வரணும். வெளியே சொல்லுங்க. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 1:2 தெரியுமா? படிங்க. நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். கவனிங்க. எங்க இருந்து எங்க போறாங்க? வசனம் படிச்சீங்களா இல்லையா? நியாயம் விசாரி காலத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. பெத்லகேம்ல இருந்து யோவாவுக்கு ஒரு குடும்பம் என்ன பண்ணுது? புறப்பட்டு போகுது. அந்த குடும்பத்தார் பேர் என்ன? நகோமி. அப்புறம் கணவன் பேர் என்ன? எலிமெலேக்கு. மகன்கள் பேர் 2ஆம் வசனம். ஒருத்தன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேரு கிலியோன். கைது அழிவு சொல்லுங்க. அல்லேலூயா. 4 பேர் சேர்ந்த மாதிரி பெத்லகேமை விட்டு என்ன பண்றாங்க? யோவாவுக்கு போறாங்க. இப்போ பெத்லகேம்ல பஞ்சம். ஆனாலும் பெத்லகேம் என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம முந்தைய வசனம் என்ன படிச்சோம்? மஞ்சத்திலே கர்த்தர் ஒன்று உயிரோடு என்ன செய்வாரு? காப்பார். அப்படி காக்கிற தேவன் கொண்டு இருக்கிறாரு. நீ பெத்லகேம் விட்டு போலாமா? பெத்லகேம் மறு வார்த்தை என்ன தெரியுமா? ஆலயம். நம்ம கர்த்தர் கொடுத்த ஆலயத்தை விட்டு வேறொரு ஆலயம் போன நினைக்கலாமா? சிந்திக்கலாமா? யோசிக்கலாமா? கர்த்தருக்கு கொடுத்த சபை, கர்த்தருக்கு கொடுத்த தொழுவம், கர்த்தருக்கு கொடுத்த கர்த்தருக்கு சொந்த மந்தை, கர்த்தருக்கு கொடுத்த சர்ச்சு, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இவங்க என்ன செய்யறாங்க? பெத்லகேமை விட்டு, அப்பத்தின் வீடை விட்டு யோவா போற குடும்பமா போறாரு. யோவா போனதுமே நகோமிக்கு துவக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம்? போனதுமே தான் 2 மகன்கள் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 மகன்கள் கல்யாணம் ஆகி 2 மருமகள் வந்துட்டாங்க. ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொருத்தி பேர் ரூத். அல்லேலூயா. நாமடைய பாடம் இருப்பாங்க. ரூத்தம்மா ரூத்தம்மா கத்தரேசு இருக்கையில ஒரு கவலை உனக்கு வேண்டாமா. அல்லேலூயா. கவனி. இப்ப என்ன நடக்குது? இந்த ஓர்பால் ரூத் 2 மருமகள் வந்துட்டாங்க. தோக எப்படி இருக்கு சொல்லுங்க. யோவாவுக்கு போனதுமே சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல
நகோமி புருஷன் இறந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல மூத்த மகனும் இறந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல மூணாவது மனுஷன் ரெண்டாவது மகனும் இறந்துட்டான். இப்ப அந்த வீடு ஆம்பளை இல்லாத ஒரு வீடு, ஆண் வர்க்கமே இல்லாத வீடு. மருமகளும் யாரும் குழந்தை பேர்கள் இல்லை, கிடையாது. பேரம்பேத்தியும் கிடையாது. இப்போ இந்த ஓர்பால் ரூத்தை பார்த்து மாமியார் நகோமி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வேற தேசத்துக்கு வந்து வாசம் பண்ணேன், பிள்ளைகள் கல்யாணம் ஆச்சு, பிள்ளைங்க செத்துட்டாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. இனிமே எனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பட்டு எனக்கு ஒரு பிள்ளைகள் ஏற்பட்டு அவங்க வளர்ந்து உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய கல்யாணம் எனக்கு இல்லை, இனிமே என்னால் உங்க கூட இருக்க முடியாது, நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லும் போது ஓர்பால் கட்டி அணைத்தார், திரும்பி போய்விட்டார். ரூத் என்ன சொன்னா தெரியுமா? உங்க வீடு தான் என் வீடு, என் ஊர் தான் என் ஊர், இனிமே நீ வணங்குற கடவுள் தான் எனக்கு கடவுள். சாவு தவிர நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாது, வேற எதுவுமே பிடிக்கக்கூடாது. உறுதியாக நின்றார். கைது பேர் அழிவே சொல்லுங்க பார்க்கலாம். சரி இருக்கட்டும், ரூத்துடைய விசுவாசம் அது பெருசு. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த இழப்புகள், இந்த மரணம் வர காரணம் என்ன? அப்பத்தின் வீடை விட்டு என்ன செஞ்சுட்ட? நீ பெத்லகேமை விட்டு என்ன பண்ணிட்ட? தேவ சமூகத்தை விட்டு நீ என்ன பண்ணிட்ட? யோவாப்புக்கு போனேன். போலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இழப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இழப்புகள் வந்துட்டு இருக்குது. தேவையில்லாத சகவாசம், தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத பழக்க வழக்குகள், இது ஏற்பட்டபடினால்தான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கைதுகளை சொல்லுங்க. காலவெளியில் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானது வச்சனமே, ரூத் அங்கே சுமார் 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தில் நடக்கிறது கூட அந்த ஒரு உண்மையை அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. அப்படி நமக்கு பஞ்சம் வருதா, வறுமை வருதா, தரித்திரமே வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோகம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்புவேன். அல்லேலூயா. கொன்று போட்டாலும் யாரைத்தான் நம்புவேன்? அவரை தான் நம்புவேன். கண்கள் அவரை காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கொன்று போடுகிறவர் அல்ல. பஞ்ச காலத்திலே உன்னை உயிரோடு காக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் 21:1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்போது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியனான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். கர்த்தருடைய ஜனமே, தாவீது அரசாண்ட தோப்பம் மிக சிறப்பாக இருந்தது. எல்லா ஜனங்களும் சவுலை விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தாவீது கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாவீது கிட்ட வர ஆரம்பிச்சுமே ஜனத்தொகை அதிகமாக ஏற்பட ஆரம்பித்தது. இராணுவ படை வீரர்கள், ரதங்கள், குதிரைகள் சொல்லிட்டு நல்ல பட்டணம் பேரு புகழமா அந்த தாவீது வாழ்ந்துட்டு இருக்கிறார். திடீரென்று தாவீது நாட்களில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஓயா பஞ்சம் ஏற்பட்டது. அப்படி ஓயா பஞ்சம் ஏற்படும் போது 3 ஆண்டுகள் கழித்து தாவீது கர்த்தரிடத்துல போய் என்ன பண்றாரு? விசாரிக்கிறார். ஆண்டவரே, 1 வருஷம் தாக்கு பிடிக்கலாம், 3 வருஷமா இந்த ஓயா பஞ்சம் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அதுக்கான காரணத்தை தெரிவிக்கிறார். கவனிச்சீங்களா? இங்க தாவீது செஞ்ச விஷயம் என்ன? பஞ்சத்துல தாவீது என்ன பண்ணல? இன்னொரு தேசத்துக்கு தேடி நாடு என்ன செய்யல, போகல. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நகோமி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பஞ்சம் வந்ததுமே இடம் மாறி போயிட்டாங்க. வறுமை வந்ததுமே, குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் தள்ளப்பட்டதுமே, சாப்பாடு வழியில் இந்த நிலைமை வந்து என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. ஒருவேளை நினைக்கலாம், ஏன் அவ்வளோ முடிவு தானே போனாங்க. நான் கவனிங்க, மசலை நமக்கு கர்த்தர் கொடுத்து வாக்குறுத்த என்ன? அஞ்சத்தில் உன்னை என்னவா காப்பார் ஆண்டவரே? உயிரோட காப்பார். அப்படி உன்னை ஒன்றும் என்ன செஞ்சிட மாட்டாரு, சாகரிச்சு போட்ட மாட்டார். 40 ஆண்டு இஸ்ரவேல் வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்களே, ஒரு நாள் உனக்கு பசியை போட்டாங்க. எப்படி பாதுகாத்து கொண்டாரு? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாத்து கொண்டாரு. 40 ஆண்டு காலமா உன் செருப்பு
நீ போட்டிருந்த துணி எவ்வளவு அற்புத அதிசயமா நடத்தி வந்தவர் இந்த பஞ்சத்திலோட காப்பாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. போஷிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை எல்லாம் கர்த்தரோட மாற்றி கொடுத்திருக்கிறார். இப்ப சமீபத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை பார்த்து நீ கலங்கிட்டு இருக்கிறியே, கர்த்தருடைய ஜனமே அதில் ஒன்று காப்பாற்ற மாட்டாரா? விடுவிக்க மாட்டாரா? இவ்வளவு சோதனை தப்பு வைத்தாரு, உன்னை வாழ வைத்தாரு, இது உன்னை விடுவிக்க ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுல தாவீது செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 3 வருஷம் வரைக்கும் ஏன் தாவீது விசாரிக்காம போனார்? ஒரு வருஷம் வந்தது, அப்பவே என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே, இந்த வருஷம் எல்லாம் பஞ்சமா இருந்தது, என்னன்னு தெரியல, இதுக்கு நாங்க என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு? முதலாவது துவக்கத்திலே சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் 3 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஞானோதயமே வந்தது. நம்ம ஆளுங்க அப்படித்தான் லேட்டா தான் நமக்கு யோசனையே வரும். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சோதரம். பட்டு வீங்கும் போது தெரியாது, அது பெருசாகும் போது தான் தெரியும். ஒரு ஆளுக்கு சுகர் பேஷண்ட் ஆகுது, என்ன பண்ணாருன்னா காலில் ஒரு முள்ளு குத்துச்சு. முள்ளு குத்துனதுமே அந்த பாதத்தில் செப்டிக் ஆயிடுச்சு. அப்படியே வீட்டில் என்ன பண்ணாரு, வலியை பொருட்படுத்திக்கிட்டு சரியாயிடாரு. அப்புறமா அது உள்ள சீல் கொத்துக்க ஆரம்பிச்சிச்சு. 4 நாள் ஆச்சு. 5வது நாள் டாக்டர் வந்தார். டாக்டர் வந்து பரிசோதித்து என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய இடது கால் முட்டி கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆகி துண்டா போச்சுன்னா கூட சரி, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சிடலாம். நல்லா இருக்கிற மனுஷன் காலை டாக்டர் என்ன பண்ணாரு, முட்டி கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுக்கணும். அவர் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, செப்டிக் ஆகி சீல் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாள் அது என்ன பண்ணுமா தெரியுமா? அந்த சீல் வந்து பாதத்தினுடைய முட்டி இருக்கு பார்த்தீங்களா, பாத முட்டி அது வரைக்கும் பருவமா. 2வது காலுடைய முட்டிக்கும் பாதத்துக்கும் நடுவு வரைக்கும் வருமா. 3வது முட்டியோட வந்து நிற்கும். முட்டி மேல வர்றது ஏறதான் கஷ்டம், அதாவது கால் தொடங்கி ஏற இருக்கும். அப்போ அவர் மருத்துவர் பரிசோதித்தே சொல்லிட்டார், இப்போ இந்த கால் சீல் இந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கான மருந்து மாத்திரம் கிடையாது, ஒரே சொல்யூஷன்னா காலை கட் பண்ண வேண்டியதுதான். ஆனா இந்த சீலானது என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளேயே இருந்து எவ்வளவு சீக்கிரமா முட்டி மேல தாண்டுதோ சீக்கிரமா உடம்புல பரவ ஆரம்பிச்சு. உடம்புக்குள்ள போச்சுன்னு சொன்னா கிட்னி, லிவரு, லங்ஸு, ஹார்ட்டு, பிளாடரு எல்லா ஆர்கான்ஸ் என்ன செஞ்சிடும், டோட்டலி டேமேஜ் ஆயிடும். ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால முட்டியோடு நீங்க எடுத்துட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அதை பரிசோதித்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா டாக்டர் சொன்ன மாதிரி கால் முட்டி வரைக்கும் செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்ப என்ன விஷயம், நீ கொஞ்சமா இருக்கும்போது அது சரி பண்ணாம பார்க்காம விட்டுட்ட, அதை விட்டதுனால அது வளர்ந்து செஞ்சிருச்சு, முட்டி வரைக்கும் வந்துருச்சு. ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாக அறிந்து கொள்ளுங்க தேவ ஜனமே. தாவீது அந்த துவக்கத்தில் என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த கர்த்தரை விசாரிச்சிருந்தாருன்னா அந்த பஞ்சத்துக்கான சொல்யூஷன் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லியிருப்பார். 3 ஆண்டுகள் பொறுத்து ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரை விசாரிக்கிறார் என்ன ஆண்டவர் பண்ணுறது. ஆனாலும் கர்த்தருக்கான சொல்யூஷன் சொல்றாரு. என்ன விஷயம் கவனிக்கலாமா? சொல்ல பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை விசாரித்தான். கர்த்தர் கிவியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் ரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று. ஆனா இந்த விஷயத்தை சொல்லும்போது சவுல் உயிரோடு இல்லையே. சவுல் 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்தில் செத்துட்டான். இப்ப நாங்க படிக்கிறது 2 சாமுவேல் 21 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அவன் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அவனுடைய ரத்த பலியை விசாரிக்கிறார், நியாயத்திற்கு விசாரிக்கிறார். அந்த ரத்த பலி யார் மேல் வந்திருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்திருக்குது. அப்படி என்ன அவன் பண்ணா அப்படின்னா, கர்த்தருக்கு சொல்றோம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டு அப்புறம் விளக்கத்தை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் வந்தாங்களா, புறஜாதி மக்களும் கூட வந்தாங்களா? சத்தமா சொல்லுங்க. புறஜாதி மக்களும் கூட வந்தாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி இஸ்ரவேலில 12 கோத்திரத்தை தவிர வேற எந்த கோத்திரமும் சேர்க்கப்படாது இருந்தது. ஆனால் யோசுவா காலத்துல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, வேஷம் மாறி யோசுவாவை பரிசோதிக்க வராங்க.
அப்படி பரிசோதிக்க வந்தவங்க வேஷ மாதிரி வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒத்துக்கிறாங்க. நாங்க உங்களை பரிசோதிக்க தான் வந்தோம், ஆனா நாங்க ஒத்துக்கிறோம், உங்களுக்கு தீங்கு செய்ய வரல, உங்களோடு நாங்க உடன்படிக்கை பண்ண வந்தோம்னு சொன்னாங்க. அவங்க தான் இந்த கிபியோனியர். இவங்க யாருடைய காலத்துல? யோசுவா காலத்துல உடன்படிக்கை பண்ணவங்க இவங்க. ஆகவே யோசுவா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கிபியோனியருக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகி நீங்கள் யாரும் எந்த கெடுதி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவங்க நம்மளோடு கூட என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, யாரும் இவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு யோசுவா என்ன பண்றாரு, உடன்படிக்கை செய்யறாரு. அந்த நாளில் இருந்து சவுலுக்கு முந்தைய காலம் வரையிலும், சவுளுடைய ஆட்சிக்கு முந்தைய காலம் வரையிலும் கிபியோனியருடைய பேச்சுக்கு யாருமே போகல. அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் கலந்துருக்காங்க. கைதிகள் அலையிலே சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணான், இவனுக்கு யாரு நம்ம கோத்திரத்துல 12 கோத்திரத்துல கலந்து இருக்கிறதுக்கு இவனுக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லி அந்த கிபியோனியர் எல்லாரையும் வெட்டிட்டான். அதனால கர்த்தர் சொன்னாரு, அநியாயமா அந்த ரத்த பழிக்கு சவுல் குடும்பத்தார் காரணமானாங்களே, அந்த ரத்த பழியை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த 3 நாட்கள் 3 ஆண்டு காலம் பஞ்சம் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு சொல்றாரு. கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது பதில் என்ன பண்ணாரு தெரியுமா? சவுல் குடும்பத்தார் எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் பார்த்து விசாரிச்சு என்ன பண்றான்? 21ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் படிங்க. 13-14. கவனிங்க, மீதி இருந்தாங்க பார்த்தீங்களா, சவுலுக்கு மீதி குமாரர்கள் அவங்க அந்த குடும்பத்தாரெல்லாம் அவங்க எல்லாம் தூக்கி போட்டான். அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டான்னு அர்த்தம். அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்ட எலும்புகளையும் சவுலின் எலும்புகளையும் அடக்கம் பண்ணி வைத்தான். செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டபடினா. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரத்தப்பழி விசாரித்தாலும் இந்த பஞ்சம் ஏற்படும். இப்ப சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் வர காரணம் என்ன, வறுமை வர காரணம் என்ன, ஆண்டவர் விசாரிக்கிறாரு. நீ முன்னாடி சில காரியங்கள் குறைகள் இடம் கொடுத்த, ஆனா நீ அதை இன்னும் அறிக்கை செஞ்சு ஒப்புரவாகாம இருக்கிற, அதை நீ விடல, அதை முறையா நீ ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்காம இருக்கிற, நீ மறந்துட்ட. அதனால கர்த்தர் உனக்கு நினைவுபடுத்துகிற, ஒரு முள்ளை ஏற்படுத்திதான் அல்லது ஒரு சோதனை ஏற்படுத்தி உனக்கு புரிய வைக்கிறார். அதை நீ புரிஞ்சுக்காம இருக்கிற, என் வாழ்க்கை ஏன் நடந்தது, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், எப்படி பண்ணேன், ஏது பண்ணேன், எது பண்ணேன் அப்படி உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த முள்ளு உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிற. இந்த பஞ்சம் வாழ்க்கையில வர காரணம் என்ன, இந்த தரித்திரனுக்கு ஏற்பட காரணம் என்ன, இந்த தடை வர காரணம் என்ன, நீ உணரணும், குறைய உணரணும். இது நீ செஞ்சு அறிக்கை செய்யாத சில காரியங்கள் உண்டு, அதுக்காக நீ மனசாலம் பண்ணாம சில காரியங்கள் உண்டு, அதை நீ விடவாம உடம்புல ஒழித்து வைத்திருக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. அருமையான சகோதரி சகோதரியே, காலை வேளையில கர்த்தர் நம்மோடு திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அல்லேலூயா. தாவீது காலத்து பஞ்சம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் துரிதமா படிக்க பார்க்கலாம். First Kings chapter 18 verses 2. பஞ்சமோ வேணில் சமாரியாவில் எப்படி இருந்தது, கொடிதா இருந்தது. கைதிக்கு அடியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இது யாருடைய காலத்து பஞ்சம்? எலியா காலத்து பஞ்சம். யாருடைய காலத்து பஞ்சம்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யாரு, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது எலியா. எலியா காலத்து பஞ்சம். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனா பஞ்சமோ வேணில் சமாரியாவில் கொடிதா இருந்தது. ஆமென். 13 சொல்லுங்க. அல்லேலூயா. பஞ்சத்துல கர்த்தர் உன்னை எப்படி நடத்துவாரா, உயிரோடு காப்பா. ஆமென். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அவிசுவாசம். கர்த்தரை தமக்கு சொந்தமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சிங்க குட்டிகள் கால் செடிந்து கர்த்தரை தேடுவதற்கோ அதை மாத்திர விசுவாசம் அறிக்கை செய்யும். கவனி, எலியாவின் காலத்துல ஏற்பட்ட பஞ்சத்துல
கர்த்தர் எலியாவை எப்படி போஷித்தார் அப்படின்னா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனம் 4ஆம் வசனம் படி. அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பாய், ஆகங்களுக்கு கண்டறிவேன் என்றால் அவன் போய் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பம் இறைச்சியும் குடித்தார். 3 வருஷம் 6 மாசம் மழை இல்லை தேசத்துல. 3.5 வருஷம் தேசத்துல மழை இல்லாததுனால சமாரியாவில் கொடிதான பஞ்சம். அதுலயும் கர்த்தர் எப்படி போச்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா? தினமும் எலியாவுக்கு என்ன சாப்பாடு? வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா? வெஜிடேரியன் இல்ல, நான் வெஜிடேரியன். அல்லேலூயா. இறைச்சி, அப்பமும் இறைச்சி தினமும் காகங்கள் எலியாவுக்கு என்ன பண்ணுச்சு? வயிறு திருப்தியானதை கொண்டு வந்து கொடுத்தது. கைதிகள் வேலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இறைச்சி உணவை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன? பஞ்சத்திலும் நீ இருக்கிற இடத்துல இருக்கனா எவ்விதத்திலாகவும் ஒரு விதத்துல வழியை கர்த்தர் தான் கொண்டு வருவீங்க, திறந்து தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரி லாக்டவுன் வரும்போது ரொம்ப நெருக்கடி ஐயா, ஆனாலும் கர்த்தர் போஷித்தாருன்னு வழி நடத்தப்பட்டவங்க மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. போன லாக்டவுனை காட்டிலும் இந்த லாக்டவுன் கொஞ்ச காலம் தான், ஆனா ரொம்ப நெருக்கடியை ஏற்படுத்திச்சு. போன லாக்டவுன் எப்படி சமாளிச்சோம்னா கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அதனால என்ன பண்ணோம், சமாளிச்சோம். ஆனா இந்த லாக்டவுன் ரொம்ப ரொம்ப நெருக்கடியா இருந்தது. அதிலும் கர்த்தர் நம்மை போஷித்தார். அல்லேலூயா. அதுலயும் நம்மளை கைவிடலையே, அதுலேருந்து ஆண்டு நம்மளை வழி நடத்தினார். ஆமென். இந்த மாதிரி தான் இங்க நம்ம வேதத்துல பார்க்கும்போது கர்த்தருக்கு எலியா என்ன செய்யறாரு? ஏரி தாண்டல் தங்கியது, அவங்களுக்கு குடிக்க தண்ணியை கொடுக்குறேன், அந்த ஆற்று தண்ணியை குடிப்பாய். அப்புறம் காகங்கள் உனக்கு என்ன பண்ணும்? காலையில பகல் உனக்கு என்ன செய்யும்? அந்த இறைச்சி உணவு கொடுக்கும். அந்த இறைச்சி உணவு வந்து உனக்கு வயிறு ரொம்ப திருப்தி தரும். அல்லேலூயா. இது ஒரு ரகசியம் இருக்குது. சாப்பிட வேண்டிய நேரம் நமக்கு மிக முக்கியமானது. காலை நேரமும் இரவு நேரமும். மத்தியம் நீ சாப்பிடலனாலும் பரவாயில்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஏற்றுக்கிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இல்லை, சாப்பிடாம போனாலும். ஆனா முக்கியமான நேரம் எது? காலை நேரமும் இரவு நேரமும். அந்த ஃபாஸ்டிங்க்கு நம்ம வரும்போது அந்த முக்கியமான நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் நம்ம என்ன பண்றோம்? அந்த காலையில் இரவு என்பது மிக முக்கியமான வேலைகள். சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான 2 வேலைகள் அது. அந்த 2 வேலைகளில் ஒரு வேலை நம்ம ஃபாஸ்டிங்க்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த வயிற்றின் ஆகாரத்தை, அந்த நிரப்புதலை கர்த்தருக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுகிறோம். கைதிகள் வேலையே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, விஷயத்து வரேன். இப்ப எலியா இங்க பஞ்ச காலத்துல எப்படிலாம் போஷிக்கப்பட்டாரு? இப்ப கேரி தாற்றாடை தண்ணி வத்தி போயிடுச்சு. தண்ணி வத்தி போனதுமே கர்த்தர் எலியாவை சொல்றாரு, சாரிபாத் விதவை இருப்போம். அல்லேலூயா. படிக்கிறீங்களா? சாரிபாத் என்பது விதவையின் பெயரா? ஊர் பேர். சாரிபாத் விதவை ஊருக்கு போற, அங்க போன என்ன பண்றாரு? விதவையை பார்த்தோமா, நீதான் இந்த ஊர்ல விதவையா? சரி, கொஞ்சம் குடிக்கு தண்ணி எடுத்துட்டு வரல. மனுஷன் தண்ணி கேட்கிறாருன்னு வீட்டு உள்ளாடி போய் வந்துடுவேன். கையோடு வரும்போது கொஞ்சம் சாம்பல் எடுத்துக்குவாங்க. போன சகோதரி என்ன பண்ணிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. அந்த கேட்குறாங்க, நாங்களே கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதை சாப்பிட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்பம் தான் இருக்குது, சாப்பிட்டு செத்துலான்னு இருக்கிறோம், அந்த அளவுக்கு பசியில் இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் கூடி எடுத்துட்டு வரனா இதுல நாங்கள் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அல்லேலூயா. இல்லையா சொன்னாரு, போ ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டு வா. அதுக்கு மேற்பட்டு அந்த அம்மாவால் பேச முடியல. போய் ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டு கொடுத்தது. புசித்தார். புசித்தனமே எலியா சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் ஆண்டவருடைய போஷித்தார். அல்லேலூயா. அம்மா எலியாவும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டார். அது விரவு வீட்டிலே கர்த்தர் பாருங்க என்ன நடக்குது. இந்த விரவு வீட்டையும் போஷித்தாரு. விதவை வீட்டுல குடும்பத்தார் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து தினமும் என்ன பண்றாங்க? வீட்டுல மாத்திரம் மாவு எண்ணெய் வெட்டி குறையாம இருக்குது. தினமும் நல்ல வயிறு நிறைய என்ன பண்ற சாப்பிடுறிய, அந்த ஊழியக்காரர் வந்துக்கிறார், அவருக்கு கொடுக்குறிய, எங்களுக்கு கொஞ்சம் தான்னு சொல்லி அவங்க வந்து கேட்கறாங்க. கேட்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துச்சு. குறையாகல, குறைந்து போகல, மாவும் குறையல, எண்ணெயும் என்ன செய்யல, குறையல. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது எடுத்து என்ன செஞ்சுட்டு தினமும் சாப்பிட ஆரம்பிக்க பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் கர்த்தர் அவர்களை போஷித்தார். கைதிகளே சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிட்ட நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை என்று. ஆமென். அல்லேலூயா. 15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவரும் அப்படின்னு விதவையும் எலியாவும் அவள் வீட்டாரும் விதவின் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? அப்ப எலியாவுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பஞ்சத்தில் எலியா என்ன செஞ்சதில்லை, வேற தேசத்துக்கு ஓடி போகல, வேற நாட்டுக்கு ஓடி போகல. எலியாவுடைய விசுவாசம் வைராக்கியம் சொந்த தேசத்துல இருந்தாரு. அந்த நாளில் கர்த்தர் என்ன பண்ணாரு? போஷித்தாரு. அது மாத்திரம் இல்லாம எலியாவை கொண்டு வழி நடத்தினார். அல்லேலூயா. என்கிட்டே இல்லை, நான் எங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிறது நினைக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் மத்தியிலும் கர்த்தருடைய வழி நடத்தி சென்று கொண்டு வருகிறார். ஆமென். அதிலும் கர்த்தருடைய வழி நடத்த ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நாம் கொடுத்த பழகுனா தான் எப்படி கர்த்தர் கிட்ட நமக்கு அந்த ஆசீர்வாதம் வருதுன்னு நமக்கு தெரியும். கடைசியாக நம்ம நேரம் இல்லாத படினால ஒரு சம்பவத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிடும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எலிசா கீழ்காலத்தில் திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையில் அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். ஒருவன் கீரையை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு போதும் வாசிக்கிறோம். எலிசா கீழ்காலத்தில் திரும்பி போயிருக்கையில் தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கொடுமையான பஞ்சம், சொல்லக்கூடாத அளவுக்கு எலிசாவுடைய நாட்கள்ல ஒரு கொடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எலிசாவுடைய நாட்களில் ஏற்பட்ட பஞ்சங்களுக்கு தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எலிசாவுக்கு கீழே இருக்கிறார், அவங்களும் ஒரு ஊழியக்காரர். தேசத்தின் ராஜா ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா இந்த ஊழியக்காரர்களை கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு, தேசமே பஞ்சத்தில் இருக்கும்போது ஊழியக்காரர்கள் போஷிக்கிறதுக்கு இது வழி. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க. அப்ப வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பஞ்ச நாட்களிலும் எலிசாவை கொண்டு கர்த்தர் எப்படி போஷிக்கிறாரா? 41 வசனம். அப்போது மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வா என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிட்டு இவங்க கூழ் காசுறா. அந்த கூழ் சாப்பிடக்கூடாத ஒரு விஷம் இருக்கு. இப்ப அதை கீழே ஊத்திட்டாலும் எல்லாரும் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. கஷ்டப்பட்டு ஆயுதப்படுத்துறது. அதனால எலிசா என்ன பண்றாருன்னா, அந்த தோஷத்தை அல்லது அந்த சாவை பானையில் இருக்கிற சாவை நீக்குவதற்கு அதை கொண்டு வர வைத்து அதை ஜெபித்து அதில் இருக்கிற அந்த சாவை அல்லது தோஷத்தை கர்த்தர் எடுத்து போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். அதுக்கப்புறமா 43ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அதற்கு அவருடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றால் அதற்கு அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எந்த காலத்துல நடக்குது? பஞ்ச காலத்துல நடக்குது. ஒரு பானை கூழ் 100 பேருக்கு மேல பரிமாறப்பட்டது. ஆமென். அந்த ஒரு பானை கூழ் அவ்வளவு பேருக்கு பரிமாற வயிறு நிறையக்கூடிய அளவுக்கு கிடையாது. ஆனா எலிசா சொல்கிறார், ஊழியக்காரன் சொல்றாரு, அந்த ஒரு பானை கூழை கொண்டு என்ன செய்வேன்? 100 பேருக்கு மேல மீதியும் இருக்கிற அளவுக்கு என்ன செய்வேன்? என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் இருக்கிற இடத்துல நீ தேவ சமூகத்தில் விசுவாசமா இருப்பேன்னா அந்த பஞ்சத்திலும் கர்த்தரோட என்ன பண்ணுவாரா? மீதியானவை எடுக்கிற அளவுக்கு குடும்பத்தை போஷிப்பாரு. அல்லேலூயா. நான் பற்றாக்குறையில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன், நான் குறைப்பட்டு போயிருக்கிறேன்னு சொல்லாத அளவுக்கு மீதியானவைகளை எடுக்கிற அளவுக்கு ஒன்று என்ன செய்யறாரா?
நிரப்புவார். 44 வசனம். அப்பொழுது மீதியும் இருந்தது. கைதுக்குரிய அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனி, அது இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோடு புறப்படணும். அப்படி வாழ்க்கையில் ஏற்பட நெருக்கங்களினால தவறான முடிவு எடுக்கூடாது. வறுமையினால இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இருக்கக்கூடாது. ஆண்டோடைய அனுமதி இல்லாம சுயமா நம்மளா என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு முடிவை செலக்ட் பண்ணிடக்கூடாது. இதுதான் சரியான வழி என் பொண்ணுக்கு, இதுதான் சரியான வழி போல என் மகனுக்கு வெளிப்படுத்த வச்சு நீ முடிவு பண்ணிடாத. கர்த்தர் என்ன சித்த வச்சிருக்கிறார் என்பதை அறியாம நீ இடம் கொடுத்துடாத. அப்படி சித்தத்துக்கு மாறா நீ நடந்தனா கடைசி வரைக்கும் அது வேதனை தான், உனக்கு முள்ளு குறுக்குமா தான் இருக்கும். என்னைக்கு தீர்மானம் பண்ண போகிறோம், கர்த்தர் நம்மை போஷிக்க போகிறார். எல்லாரும் எழுதி நிற்போமா? கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கூப்பிடுகிற காத்து குஞ்சுக்கும் விலை போட்டும் தேவன் அல்லவா. காத்து குஞ்சுக்கும் விலை போட்டும் தேவன் அல்லவா. அவைகளை பார்த்து கைமையான என்னை போஷிப்பதை நிச்சயம் அல்லவா. தினம் போஷிப்பதை நிச்சயம் அல்லவா. அவைகளை பார்க்கிறோம் கைமையான தினம் போஷிப்பதை நிச்சயம் அல்லவா. கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு மகிமை பொருந்திய மருத்துவ தேவர் சதாகால நமது தேவனே. மகிமை பொருந்திய மருத்துவ தேவர் சதாகால நமது தேவனே. ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் செய்பவர் நன்மைகளால் திருப்தியாக்குவார். நன்மைகளால் திருப்தியாக்குவார். ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் செய்பவர் நன்மைகளால் திருப்தியாக்குவார். நன்மைகளால் திருப்தியாக்குவார். கைவிடாத நேசரேசு நமக்கு கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு எனக்கு கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு நமக்கு கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு நமக்கு கையிலே பயம் இல்லையே. காத்து கொண்டிருக்கிறோம் வெளிப்போட்ட தேவன் அல்லவா. துப்பிடுகிற காத்து கொண்டிருக்கிறோம் வெளிப்போட்ட தேவன் அல்லவா. அவைகளை பார்க்கிறோம் கைமையான நம்மையும் போஷிப்பது நிச்சயம் அல்லவா. போஷிப்பது நிச்சயம் அல்லவா. அவைகளை பார்க்கிறோம் கைமையான நம்மையும் போஷிப்பது நிச்சயம் அல்லவா. போஷிப்பது நிச்சயம் அல்லவா. கைவிடாத நேசரேசு நமக்கு கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு நமக்கு கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு நமக்கு கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு மகிமை பொருந்திய மருத்துவ தேவர் சதாகால நமது தேவனே. 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 ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் செய்பவர் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்கள் செய்பவர் நன்மைகளால் திருப்தியாக்குவார். நன்மைகளால் திருப்தியாக்குவார். நன்மைகளால் திருப்தியாக்குவார். நன்மைகளால் திருப்தியாக்குவார்.
கைவிடாத நேசரேசு நமக்கு ஒரு கையிலே பயம் இல்லையே. 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 கைவிடாத நேசரேசு பயப்படாது, நான் இருக்கிறேன், பயப்படாது, தகப்பனே, தர்மியான காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். பஞ்சம் என்கிற தலைப்பில் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பார்த்த ஒரு சிலர் பஞ்சம் வரும் பொழுது தேசத்தை விட்டு பெயர்ந்து போனார்கள், இடம் விட்டு பெயர்ந்து போனார்கள். உடைய வழிநடத்துதல் இல்லாத நிமித்தமாய் அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளை தியானித்தோம். தாவீது கட்டெடுத்தல் விசாரித்தார். எலியா தேசத்தில் இருந்து போஷிப்பிக்கப்பட்டார். எலிசா ஒரு பானை மாவு கொண்டு கூழை கொண்டு 100 பேர் போஷிக்கப்பட்டு மீதியான எடுக்க இந்த பஞ்சகாலத்திலும் குறைவில்லாமல் நிறைவை தந்து மீதியான எடுக்க உதவி செய்தே. உதவி செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் எந்த வறுமையிலும் தரித்திரத்தில் நாங்கள் மனம் மாறி போகக்கூடாது, எந்த சூழலும் நாங்கள் இடறி போகக்கூடாது, பாத மாறி போகக்கூடாது, வழி மாறி போகக்கூடாதப்பா. நியமித்த பாதையில் நாங்கள் போகணும், நீர் நியமித்த வழியிலே நாங்கள் நடக்கணும். ஆராதனை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து நிலைநிறுத்துகிறார்கள். வருகை மட்டும் கடை கொடுக்க உதவி செய்கிறார்கள். இந்த மங்காத மாறாத திவ்ய பிரசனம் ஒவ்வொரு ஆளுகை செய்யும் ஆட்களும் ஆசீர்வதி வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா கணத்துரி மகிமையும் நம்முடைய நாமத்தில் செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். முன்னரே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.